இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுந்தர் சார், அப்புறம் மதன் சார், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கலகலப்பு ஒன்றில் வந்து எப்பவுமே எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். நான் கலகலப்பு ஒன்று பண்ணும்போது நான் கிளம்பும்போது சார் வந்து என்னை பார்த்து ஒன்று சொன்னார். உக்காந்துருந்தார் சார். உக்காந்துருக்கும் போது நான் என்ன பண்ணேன், அவரை பார்த்துட்டு சார் இதுமாதிரி நான் கிளம்பி முடிஞ்சிச்சு சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட சொன்னேன். அப்போ சொல்லும் போது சார் சொன்னார், யோகி பாபு நீங்க நடந்து வரும்போது உங்க தலைக்கு பின்னாடி ஒரு சக்கரம் சுத்துச்சு அப்படின்னு. அந்த சக்கரம் வந்து சார் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி கடைசி வரலும் இந்த தமிழ் சினிமால நான் இருக்கிறதெல்லாம் அந்த சக்கரம் சுத்திட்டே இருக்கும். அந்த சக்கரத்தை வந்து சார் தான் சுத்தி வைக்கணும். ரொம்ப நன்றி சார். இதுக்கப்புறம் எனக்கு அது சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. டோட்டல் குஷ்பு மேடம், நான் இந்த நடிச்ச எல்லா நடிகர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த படத்தை பண்ணாங்க அந்த டயத்துல நாங்க தெலுங்குல வந்து பிரபாஸ் படம் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேடத்துக்கு தெரியும், மீசையை எடுத்துருன்ட்டாரு வந்ததும். ஐயோ தலைவர், அது தெரிஞ்சதுன்னா அங்க பிரபாஸ் படத்துக்கு திரும்பி போகணும், மீசை எடுக்கவே முடியாது அப்படின்னு கேரவன் வந்துட்டு யோசிச்சேன், சரி கிளம்பி போயிடலாமான்னு. ஆனா தலைவனோட பாச வலை பிடிச்சி இழுத்துட்டேன். சரி பார்த்துக்கலாம் பிரபாஸ்லான்ட்டு மீசையை எடுத்து வேற லெவல்ல பாபு கூட செம்ம சிங்க் ஆயிடுச்சு. நானே முதல்ல டவுட்ல தான் பண்ணேன். செகண்ட் டே தேர்ட் டே எல்லாமே கேரளாவில் அந்த ஒரு பெரிய அரண்மனை செட்டப்ல. தேர்ட் டே அப்படியே அந்த கேரக்டராகவே மாறிட்டேன். எப்படின்னா அந்த ஒரு கார்பெண்டர் கேரக்டர். அப்பதான் ஃபோர்த் டே போய் சொல்லிட்டேன், சார் ஐ எம் வெரி சாரி, உங்களை தப்பா நினைச்சிட்டாங்க, ஏதோ பழிக்கு பழி வாங்குற மாதிரி இருந்தது நினைச்சு எடுக்க சொன்னீங்க. ஆனா உண்மையிலே இப்ப ஃப்ரேம்ல பார்க்க எனக்கே அது வேற மாதிரி இருக்கு, நான் தானான்றது டவுட்டா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை பண்ணிட்டேன். இதுல என்ன பெரிய பியூட்டினா, 5 நாள் 8 நாள் 10 நாள் 10வது நாள் பிரபாஸ் உண்மையிலேயே அங்க வந்துட்டாரு. டேட் கேட்குறாங்க. நான் இங்க முடியாதுன்ட்டு இங்க ஒரு மேடத்தோட டேட் போயிட்டு வந்துட்டு பிடிச்சது. அந்த 1 டேக்கு அந்த மேனேஜர் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான், இவன் கேரளால தான் இருக்கிறானா அப்படின்ட்டு. இவன் வந்தபோது என் மீசைய பார்க்க கூடாது, ஏன்னா அது ஒரு பெரிய வில்லங்கம் ஆயிடும். ஐயோ மீசை இல்லாம இருக்கிறான்னு கூப்பிட்டு சொல்லிட்டு அந்த பிரபாஸ் டைரக்டர் செத்துருவான். அதனால அவனை இப்படியே வச்சுட்டு இந்த கொரோனா டைம் வேற மாஸ்கை போட்டு அப்படியே ஏற்றி திரும்பி ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் நிஜமாவே முதல்ல அப்படி இருந்து, ஆனால் போக போக அப்புறம் டப்பிங் பேசின உடனே உண்மையிலேயே எனக்கே இந்த படம் பார்க்கணுன்ற ஒரு உணர்வு வருது. 6வது படம் சுந்தரனா கூட என்னை தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தியது அண்ணன் தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து இயக்குனராகவும் நடிகராகவும் அறிமுகப்படுத்தியதும் அண்ணன் தான். ஸோ அவர் என் மேல இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க நம்பிக்கைக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அரண்மனை 4 1 2 3 எப்படி மிகப்பெரிய வசூல்ல மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்ததோ, அரண்மனை 4ம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். 5 6 7 8ன்னு தொடர்ந்து அமைந்து கொண்டே போகும்னு முன்கூட்டிய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல ரொம்ப அருமையான ஒரு இது என்னன்னா வந்து, இப்போ இந்த படத்துல லீட் பார்த்தா ஃபீமேல் ஓரியன்டா தமன்னா ராஷிகானா 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸ்கிரீன்ல பார்க்காதவும் தமன்னா ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக்ல இருக்காங்க. both of you are amazing on the screen, and thank you for the amazing movements in the song. You elevated the song with your grace and your dance and thank you for that. யோகினா இருக்காரு, விடிவனா இருக்காரு, ஸோ பயங்கர காமெடி இருக்கும் கண்டிப்பா. அண்ட் சரளாமா இருக்காங்க, ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு காமெடி இருக்கும் இந்த படத்துல. அண்ட் சுந்தரனாவோட தொடர்ந்து வெற்றி படங்களா வந்துட்டு இருக்கிற பிரான்சைஸ், ஸோ இதுவும் கண்டிப்பா வெற்றி படமா அமையும் நினைக்கிறேன். அண்ணன் பக்கத்துல இருக்கப்ப பொதுவா தனியா தான் நிறைய பேசலாம், பட் அண்ணன் பக்கத்துல இருக்கப்ப ஒரு மரியாதை காரணமாக நான் இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு அண்ணன் கையில மைக் தரேன். அரண்மனை 4 இது வந்து 4வது தடவையா அந்த பிரான்சைஸ் வச்சுட்டு அவங்க முன்னாடி வந்திருக்கேன்.
இது ஸ்பீச் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 பாட்டு நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த அரண்மனைங்கிறத நான் வந்து எதுவுமே ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது நான் பிளான் பண்ணவே இல்லை. இந்த அரண்மனை வந்து ஒரு 4வது ஃப்ரான்ச்சைஸ் வரைக்கும் போகும் அப்படின்ட்டு. ஏன்னா அரண்மனை 2 முடிவு பண்ணது ஃபர்ஸ்ட், 3 டிசைட் பண்ணது செகண்ட் பார்ட். அந்த மாதிரி இப்போ 4th வந்து வர்றதுக்கு காரணமே அதோட 3வது பகுதியோட வெற்றி தான். என்னோட அரண்மனை நான் எந்த படமே வந்து இது ஓகே படம் ப்ரீவியஸ் படம் ஜெயிச்சிருச்சு, இதை நம்ம கேஷ் பண்ணிக்கலாம், இமீடியட்டா ஒரு படம் அரைக்கலாம்னு என்னைக்குமே யோசிச்சது இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ். இன்னும் சொல்ல போனா என்னுடைய டைரக்டர் கேரியருக்கு ஒரு ஆணிவேர் மாதிரி சொல்லலாம். ஸோ எப்பவுமே அந்த படத்தை வந்து நான் என்னன்னா ஒரு நல்ல நாட் கிடைச்சா மட்டுமே தான் அதை தொட்டுக்கணும் இல்லையா, ஓகே இதை நம்ம பண்ணுவோம் கேஷ் பண்ணுவோம்ன்ற எனக்கே நினைச்சது இல்லை. ஏன்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பாகட்டும், ஆடியன்ஸ்ட் அதுக்கு அதோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஒரு வேற லெவலில் இருக்கும். ஸோ என்னைக்குமே பார்த்தீங்கன்னா அதை நான் ரொம்ப சேஃப் தான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா அரண்மனைங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோட கேரியர்ல என் லைஃப்ல ஒரு முக்கியமான அங்கம். ஸோ நல்ல எனக்கு கான்ஃபிடென்டான நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஐடியா கிடைக்கிற வரைக்கும் அந்த படத்தை இது வரைக்கும் தொட்டதே இல்லை. இந்த அரண்மனை 4 கூட அப்படிதான் ஆரம்பிச்சோம். எப்படின்னா திடீர்னு என்னோட கோ ரைட்டர்ஸ் நரு கீர்த்தி வந்து ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாங்க. வேற படத்துக்கான டிஸ்கஷன் இருந்த போது ஒரு பாக்குங்கிற ஒரு விஷயம், ஏன்னா அது பெரிய ஒரு ஹிஸ்டரியா வரணும். அதாவது இந்தியாவில் பெரும்பகுதியை ஆண்ட மன்னர்கள், உதாரணத்துக்கு நீங்க வந்து அசோகர் எடுத்துக்கலாம், அவுரங்கசீப், அக்பர், அவங்க எல்லாமே அவங்களோட எல்லை பகுதிகள். இப்ப நார்த்ல பாத்தீங்கன்னா சில பேர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருக்காங்க, சில பேர் பாகிஸ்தான் லாகூர் வரைக்கும் போயிருக்காங்க, சில பேர் காஷ்மீரை தாண்டி இருக்காங்க அவங்களோட எல்லை பகுதி. அதே மாதிரி வெஸ்ட்லயும் மேல மேல போயிருக்கு. சவுத்லயும் நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் டெக்கான் வரைக்கும் வந்திருக்காங்க, பெங்களூர் வரைக்கும் வந்திருக்காங்க, மதுரை வரைக்குமே வந்திருக்காங்க. ஸோ சவுத் நார்த் வெஸ்ட்ல வந்து அவங்களோட பார்டர் மாறினாலும் ஈஸ்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட கோடு கிழிச்ச மாதிரி பிரம்மபுத்திரா நதியை தாண்டி யாருமே போல. அதுக்கு வரலாற்று ரீதியா வந்து வெவ்வேறு காரணங்கள் சொல்றாங்க. அங்க ஒரு வீரமான ராஜ பரம்பரை இருந்துச்சு, இல்ல ஒரு கொரில்லா படைகள் நிறைய இருந்துச்சு, இல்ல ஒரு புவியியல் இருந்துச்சு. அப்போ வந்து 4வதா இன்னொரு காரணமும் வந்து அங்க பேசிக்கிறாங்க. பொதுவா என்னன்னா இவங்க அந்த எல்லையை தாண்டாததுக்கு காரணம் அங்க இருக்கிற வீரர்களோ இல்ல இப்ப ஜியோகிராபிக்கல் ரீதியான இருக்கிற மற்ற விஷயங்களுக்கு மீறி அவங்க அங்க எல்லையை தாண்டாததுக்கு காரணம் பயம் அப்படின்னு ஒரு அங்க இருக்கிற சில சாரர்கள் வந்து இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன பயம்னா பேய் பயம். அந்த இந்த இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரம்மபுத்திரா நதியை தாண்டி நிறைய அந்த பழங்கதைகள், அந்த ஃபோக்லோர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய பழங்கதைகள்லாம் உலவிட்டு இருக்கு. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான் அன்னைக்கு எங்க டிஸ்கஷன்ல அவங்க சொன்னாங்க. அந்த தகவல் பாக் அப்படின்ட்டு ஒரு விஷயம். இன்னும் வந்து அந்த பாக் பத்தி பயப்படுற மாதிரி நிறைய கதைகள்லாம் உலவுது. அந்த பாக் நீர்நிலையில இருக்கும், யாராச்சும் போனாங்களோ அவங்களை அடிச்சுட்டு அவங்க உருவத்தை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் அங்க இருக்கிறவங்களாம் கூட்டு வந்து அவங்களை அடிச்சிடுங்கிற மாதிரி நிறைய அதை சுத்தி கதைகள்லாம் உலவுச்சு. அந்த பாக்கை அடிமைப்படுத்திட்டா அது நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம், அதை அடிமைப்படுத்த போய் அதனால செத்தவங்க பல பேர் இருக்காங்கலாம் நிறைய கதைகள். இதை கேட்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ இதுவே வந்து அரண்மனை 4க்கு ஒரு ஆரம்ப புள்ளியா அமைச்சது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா அரண்மனை இது வரைக்கும் 1, 2, 3 எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் அந்த கதையை எல்லாம் இது வரைக்கும் மூவ் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லாம இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் நம்ம படத்துல கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அப்படி ஆரம்பிச்சதுதான் அரண்மனை 4. ஸ்கிரிப்ட் ஒர்க் ஒர்க்கும் போயிட்டு இருந்தாலும் சின்ன ஆசிலேஷன், ஏற்கனவே கமிட் ஆன அந்த படம் ஒர்க் ஆரம்பிக்கலாமா இதை ஆரம்பிக்கலாமான்ட்டு. அப்புறம் ஒரு வேலையா பாம்பேக்கு போறேன். போகும்போது ஃபிளைட்ல என் கூட வந்து ஒரு 8th or 9th படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்தாங்க அவங்க பேரண்ட்ஸோட. அந்த பொண்ணு ஃபிளைட் ஃபுல்லா என்கிட்ட விடாம கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம், அரண்மனை எப்போ அடுத்ததுன்ட்டு. அதே மாதிரி அதை முடிச்சுட்டு நான் சாயங்காலம் நைட்டு ஃபிளைட்ல வரேன். அதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஒரு 9th or 10th படிக்கும். அவங்க அப்பா அம்மா கூட வந்து நான் கடைசி பஸ்ல ஏறுறேன். அந்த பஸ்ல ஏறிட்டு சார் உங்க பஸ் தான் ஏறணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு என்ன பண்ணா, இல்ல நான் அரண்மனை ஃபேனு, எப்ப நீங்க அரண்மனை ஆரம்பிக்கிறீங்க அங்கிள் கேட்டுச்சு. நான் வந்து இது எனக்கு வந்து ஒரு சைன் மாதிரி தெரிஞ்சது. நானே குழப்பத்துல இருந்தேன். வந்து ஒரு முடிவு எடுத்தேன். அந்த குழந்தைகிட்டே சொன்னேன், நான் அரண்மனை 4 எடுக்க போறோமா, நீ எல்லாத்தையும் சொல்லு, இந்த படம் நான் எடுக்கிறது உனக்காக அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு எங்கேயாச்சும் இது பார்த்துட்டு இருந்துச்சுன்னா, தேங்க்ஸ்மா உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அரண்மனை 4 ரெடியா இருக்கு, நீ பார்த்துட்டு கருத்தை சொல்லணும்.
ஸோ இன்னும் பார்க்கல, தம்பி பார்க்கல, பார்த்தவர்கள்லாம் நல்லபடியா சொல்லுவாங்க, பிடிச்சிருக்குன்னு நான் பிடிக்கும் நம்புறேன். ஏன்னா இந்த படத்துல வந்து இது வரைக்கும் அந்த அரண்மனையோட ஒரு பிரமாண்டமான பொருள் செலவு, பிரமாண்டமான விஷுவல்ஸ், சிஜி எல்லாமே ரொம்ப பிரமாண்டமா இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கலன்னா வந்து என்ன மாதிரி இயக்குநர்களுக்கு வந்து அது பண்றது முடியாத காரியம். நான் என்ன பண்ணனாலும் உங்க சுதந்திரம். அவங்க இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் வரைக்கும் ஒரு விஷயம் கிட்ட கேட்டதில்லை. தேங்க்ஸ் தம்பி, அப்பாவுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லராக எனக்கு சப்போர்ட் பண்ண மதன் சார், அவர் இல்லைன்னா வந்து இந்த ஃபங்க்ஷனே இந்த அளவுக்கு இந்த மாதிரி பெருசா நடந்திருக்காரு. ஸோ தேங்க்ஸ் மதன் சார். சவாலாக முதல்ல இருந்தது வந்து இந்த ஹீரோயின் கேரக்டர்ல யாரு வர போறாங்க, 2 ஹீரோயின்ல ஒரு ஹீரோயின். ஏன்னா வழக்கமான ஹீரோயின் கேரக்டர் அது கிடையாது, ரொம்ப சவாலான கேரக்டர், ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். அப்புறம் அந்த கேரக்டர் பெரிய சவால் என்னன்னா, அந்த கேரக்டரை பார்க்கும்போது பயமும் வரணும், பரிதாபம் வரணும். இட் ஷுட் பி மோர், இட் ஷுட் பி ஸ்கேரி அட் த சேம் டைம், இட் ஷுட் பி வெரி சென்டிமெண்டல் அட் த சேம் டைம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கேரக்டர் குழந்தைக்கு ஒரு அம்மா. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு சவாலான கேரக்டர் அம்மாவா நடிக்கிறதுக்குன்னா எந்த ஹீரோயினும் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டை கேட்டோன்னா முதல் வேலையா வந்து அவங்க லைன் கேட்டோன்னே she was so much interested. எனக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு. தமிழ் ஒத்துக்கிட்டோன்னே ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிருக்காங்க இந்த படத்துல. நானே எனக்கு வந்து பொதுவாக வந்து நான் படம் பண்ணி ஆர்டிஸ்ட பார்த்தது காட்டி படத்துக்கு முன்னாடி காட்ட மாட்டேன். ஒரு ஆர்டிஸ்ட் ஃபோன் பண்ணி இந்த படத்துல நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி இன்புட்லாம் கொடுத்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ்நாடு இந்த படத்தோட ஸ்டில்ஸ் அனுப்பிச்சு யூ ஷாக் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஏன்னா படம் பார்த்து க்ரூல இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டது தி அதர் சைட் ஆஃப் தமிழ்நா அப்படிங்கிறத பார்த்து. ஏன்னா ஆடியன்ஸ்க்கே வந்து இந்த தமிழ்நா புதுசா இருப்பாங்க. தமிழாவை கமர்ஷியல் ஹீரோவா பார்த்துருக்கோம், ஃபைட்டிங் ஹீரோயினா பார்த்துருக்கோம். பட் வந்து மோர் சென்டிமெண்டல் எமோஷனல் ஹீரோயினா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா பார்த்தது வந்து இந்த படம் தான். இன்னும் சொல்ல போனா இப்ப நீங்க ஒரு சாங் பார்த்தீங்க, ஆக்சுவலா வந்து அந்த சாங்கே நான் படத்துல தூக்கலாமான்னு நான் யோசிச்சேன் ஒரு செகண்ட். ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது அந்த தமிழோட கேரக்டர் இம்பாக்ட் இட்ஸ் கிரியேட்ஸ் நமக்குள்ள அவ்வளவுதான் இருந்துச்சு. ஸோ தமிழா அப்படி ஒரு கிரியேட் இம்பாக்ட் பண்ணிட்டு எண்ட்ல வந்து டக்குன்னு ஒரு மாஸ் சாங் போடணுமான்னு யோசிச்சேன். அப்புறம் ராஷிக்கு நான் திட்டுவாங்கன்ட்டு அந்த சாங் அப்புறம் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு தமிழாவோட கேரக்டர் அவ்வளவு அருமையா இருந்துச்சு. தேங்க்ஸ் தமிழா. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துறான் அவங்கள, ரோப்ல தொங்க வச்சு தரையில தரன்னு இழுத்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ஒரு கஷ்டமான கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்டா. ஏன்னா ஹீரோயினா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாங்க நடிக்க வைக்கிறது எல்லாமே. இந்த படத்துல கம்ஃபர்ட் ஜோனே கிடையாது, நோ மேக்கப், ஃபுல்லா ஆக்ஷன். அவங்க வந்து நின்னாலே ரோப்போட ரெடியா ஃபைட்டர்ஸ் நிற்பாங்க. எங்கேயுமே ஒரு இடத்துல அவங்க மொதல் சுழிச்சிருந்தா கூட நாங்களாம் அப்செட் ஆயிருப்போம். அப்படி இல்லாம அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணி இந்த கேரக்டருக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் தமனா அண்ட் ஸ்டஃப். அண்ட் ராஷிகண்ணா என்னன்னா ரொம்ப நான் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் பார்க்கறது என்னோட கம்ஃபர்ட் ஜோன். ஏன்னா நான் ஒரு கொஞ்சம் கிறுக்குத்தனமான சினிமா எடுப்பேன். ஒரு படம் ஆர்டர்ல இருக்காது, ஆர்டிஸ்ட் என்ன சீன் எடுக்க போறது வந்து நான் ஒரு வெவ்வேறு ஆர்டர் எடுப்பேன். ஒரு 8வது ஷாட் ஃபர்ஸ்ட் எடுப்பேன், அப்புறம் 12வது ஷாட் எடுப்பேன், அந்த மாதிரி எடுப்பேன். அப்போ நடிக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன டவுட் வரும், இவன் என்ன ஒழுங்காதான் எடுக்கிறானா, விஷயம் தெரிஞ்சு எடுக்கிறானா, அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த ஆர்டிஸ்டுக்கு என் மேல நம்பிக்கை வரணும், டைரக்டர்ஸ் மேல நம்பிக்கை வரணும். இவன் என்ன எடுத்தாலும் இவன் சொன்னது பண்ணா போதும் கரெக்டா பண்ணுவாங்கிற நம்பிக்கை வந்துடும். அந்த மாதிரி ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு எனக்கு இருக்கும். அந்த வகையில ராஷிகண்ணா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட். அவங்க லைக் தமன்னா மாதிரி ராஷிகண்ணா. முக்கியமா ஆஸ் அ ப்ரொடியூசர் டைரக்டர் நான் சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாக்குறது கேரக்டர் கரெக்டா இருக்கணும். செகண்ட் கம்ஃபர்டபிலிட்டி, அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும். நம்ம சொல்றது அவங்க நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க, அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும், நமக்கு அவங்க மேல நம்பிக்கை வரணும். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து ராஷிகண்ணா ரொம்ப சூப்பரா கொடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சாங் ராஷிகண்ணா ஷூட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பட் அந்த சிச்சுவேஷன் வேண்டாம்னு முதல்ல ஆதியே ஃபீல் பண்ணாரு, அதனால பண்ணல. சாரி ராஷி, நாட் யூசிங் அதர் சாங். தேங்க்ஸ் ஃபார் யூ. அதுக்கப்புறம் அரண்மனையில எனக்கு இருக்கிற பெரிய சவால் என்னன்னு பாத்தீங்கன்னா காமெடி. ஏன்னா அந்த காமெடி கதைக்குள்ளேயும் வரணும், கதையை தாண்டி போக கூடாது. அதே நேரத்துல மத்த படத்துல சின்ன ஹியூமர் வந்தா கூட கேரக்டர் தடுக்கினா கூட வந்து ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. என்னோட படத்துக்கு வரும்போதே எங்களை சீக்கிரம் பார்க்கலாங்கிற மாதிரி தான் வருவாங்க, ஏன்னா காமெடி ரூல் தெரியும். ஸோ இதை மீறி வந்து சிரிக்க வைக்கணும், கதைக்குள்ள இருக்கணும்.
ஆல்ரெடி 3 பார்ட் பார்த்துட்டாங்க. 3 பார்ட்லயும் வந்து காமெடியன்ஸ் பேயை பார்த்து பயப்படுறது எல்லாம் காட்டிட்டோம். இதுக்கு மேல வித்தியாசமா ஒண்ணு பண்ணணும். அது வந்து ஒரு பெரிய சவால். காமெடியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பேப்பர்ல இருக்கிறது கிரியேட் பண்றது 30 to 40%. அது நானு, வெங்கட் இருக்காரு. மேக்சிமம் வெங்கட் வந்து அவரோட இன்புட் பயங்கர அவரு தான். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், உடன்பட சகோதரர். நாங்க பேப்பர்ல ஒரு 40% தான். மீதி 60% வந்து லொகேஷன்ல அந்த ஆர்டிஸ்ட் இன்புட்டோட வரணும். அந்த வகையில் அருமையான டீம் பாத்தீங்கன்னா யோகி, சரளாமா, விடிவி, சிங்கம்புலி எல்லாருமே. இதுல பெரிய சவால், அதாவது கதை பண்றதோட பெரிய சவால் என்னன்னா யோகிக்கும் விடிவிக்கும் கெட்ட போடுறது தான். ஏன்னா யோகி முடிக்கு எந்த வச்சாலும் அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஒரு வழியா அதை செட் பண்ணோம். இன்னொரு லைஃப்ல பண்ண பெரிய பொய் என்னன்னா, பிடி சாரை பார்த்து கொஞ்சம் மீசி எடுக்க சொன்னேன். அவர் முதல்ல தயங்கினாரு, என்னடா பண்றதுன்ட்டு. டகல் என் படத்துல பழைய டைலாக் தான். வடிவேல் வந்து ஒரு படத்துல நீங்க கமலஹாசன் மாதிரி இருக்கீங்க, வாலிமணி கமல் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்டை நான் சொன்னேன், நீங்க மட்டும் மீசி எடுத்துட்டா காதல் மன ஜெமினி கணேசன் மாதிரி இருப்பீங்கன்ட்டு. முதல்ல தயங்கினவரு மீசி எடுத்துட்டு நீங்க சொன்ன மாதிரியே அப்படியே இருக்கேன் தலைவர், ஜெமினி கணேசன் மாதிரி தான் இருக்கேன் ஜாலையில என்னாரு. ஸோ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நல்லபடியா காமெடி சூப்பரா வந்துருக்கு. சரளாமா வந்து என்ன சொல்றீங்க, படம் எல்லாத்துலயும் இருக்காங்க, ஜீனியஸ். தமன்னா சொன்ன மாதிரி வந்து தாய் குலத்துல பெண்கள்ல வந்து காமெடி பண்றதுங்கிறது ரொம்ப ரேர். இத்தனை வருஷம் வந்து சர்வை பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட காமெடி சென்ஸ், அந்த டைமிங். இந்த படத்துல வந்து அவங்களோட விஷயம் ஒன்னே தான், கண்ணடிப்பாங்க. பட் அந்த கண்ணடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதோட டைமிங் அவ்வளோ சூப்பரா வந்து அதுவும் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தத்துல வந்து அரண்மனை வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு நிறைய வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய பிரமாண்டம், சிஜி, ஆர்ஆர் மியூசிக், சாங் ஆதி நல்லா பண்ணுவாரு, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், அதெல்லாம் ஸ்பெஷலா சொல்ல போறது இல்லை. பட் இந்த படத்துல ஆர்ஆருக்கு நான் குறிப்பா சொல்லணும். ஆதி ஜீவா 2 பேரும் பாத்தீங்கன்னா வழக்கமா ஆர்ஆருக்கு, இந்த ஆர்ஆர் படத்துல ஆர்ஆர் டெம்ப்ளேட், மியூசிக் டெம்ப்ளேட்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஸ்கேரி மூமெண்ட்ஸ், ஜம்ப் ஸ்கேருக்கு வந்து அங்க பேங்க் கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு ஆர்ஆர்ல வேற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. பிரமாதமா ரிசல்ட்டா வந்திருக்கு. ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண சந்தோஷ், ஜெயபிரகாஷ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இன்னும் நிறைய சொல்லணும், அது வெவ்வேறு அடுத்தடுத்த கட்டத்தில் சொல்றேன். இந்த மாசம் ஏப்ரல் வந்து அரண்மனை ஸ்கிரீனுக்கு வருது. ஸோ உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நம்புறேன், எல்லாம் பார்த்து ரசிச்சு ஆதரவு கொடுங்க. அப்புறம் கடைசியாக சொல்லலைன்னா கோச்சிக்குவாங்க. எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டா இருக்கிற என் ஒய்ஃப், அப்புறம் என் தயாரிப்பாளர் அருண் சார் இருக்கும், ஏசி சண்முகம் சார் இருக்கும் பேக்ரவுண்டா. அவங்களை என்னடிக்கும் சந்தோஷமா வச்சிருக்கிற மகாலட்சுமி மேடம், இருக்கிற லலிதா மேடம், எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். தேங்க்யூ. Thank you so much.